ஜவஹர் அலி முதலமைச்சர் உரைக்கு திமுக அதிமுக குறிப்பாக ஆராசாவினுடைய பேச்சு கடுமையான எதிர்வினையாக இருந்தது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு பொருத்தமற்றவராக புதற்றி இருக்கிறார் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறார் திமுக. ஆராசா எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜாதி மதம் பணம் அரசியல் எல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது அதெல்லாம் தொடச்செறிஞ்சிட்டு ஒரு புதிய சக்தி தமிழ்நாட்டில் வந்த கேட பல பேருக்கு போராமை கொலவெறியில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேணும். இந்த முதலமைச்சர் விஜய் மீது அதாவது இதெல்லாம் ஆராசா பேசுறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆராசா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளே முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்தார். அது இப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்றாரு, அல்லு சில்லுன்ட்டு அவர்களை சொல்லிட்டு அல்லு சில்லு அவங்க வீட்டுக்கு ஏன் போனீங்க, அவனுங்க வீட்டுக்கு ஏன் போனீங்க இவர் சொல்றாரு. அல்லு இல்லு சில்லுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவனுங்க வீட்டுக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறது. அது என்ன விதமான மரியாதை? அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, துப்பு இருக்கா உங்களுக்கு, துப்பு இல்லாத சக்தின்னு சொல்றாரு. இதுல என்ன விதமான நாகரிகத்தை கத்து கொடுத்துருக்காங்க? இவர் எப்பயுமே அவர் அதாவது முதல்ல திமுக ஒரு இளைய தலைமுறையை வச்சு பேட்டி, இன்னும் அரசு பாரதி இன்னும் ஆராசா பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் மக்கள் இன்றைக்கு புதிய யுகத்துக்கு போல மக்கள் பேட்டியை மக்கள் விரும்புறாங்க. இதே ஒரே ஸ்டைல், ஒரு அசிங்கமான வார்த்தைகள், இது எல்லாம் கடந்த காலங்கள்ல ஏன் ஸ்டாலின் பேசலையா? இவர் என்ன அல்லு சில்லுன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு என்ன 3 விஷயத்த சொல்றாங்க ஜவஹர் அலி. கவர்ச்சி அரசியல்னு சொல்றாங்க, கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறாரு, அதை சொல்றாங்க. இன்னொன்று, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு இடத்துல எனக்கு வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா விடுங்க அப்படின்னு பின்வாங்குறாரு. அப்புறம் அல்லு சில்லு அப்படின்னு பேசுறாரு. இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை பாராசவே சொல்றாரு. உங்க தாவேக்கால 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணா பேசட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது நீங்க பேசிட்டு போங்க. ஆனா ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கும்போது என்ன வாயில வந்துரும்னா என்ன வாயில வந்துரும், என்ன வரும் சொல்லுங்க அப்படின்னு. மூணுத்துக்கு வரும். முதல்ல ஜனநாயக ரீதியில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு கட்சியையும் ஒரு தலைவரையும். நீங்க அவங்கள சின்ன பிள்ளைங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க, சமூக வலைத்தளத்தினால ஜெயிச்சிங்க, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நீங்க இப்படி ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி அப்படி நீங்க சொல்லல. இப்ப கவர்ச்சி அரசியல்னா கவர்ச்சி அரசியல் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் எப்படி கவர்ச்சி அரசியல் சொல்ல முடியும்? மக்கள் அவ்வளவு முட்டாளா? நீங்க ஒரு கவர்ச்சி அரசியல் கண்டு சினிமா நடிகைக்கு ஓட்டு போட்டாங்களா கவர்ச்சி அரசியல் சொல்லலாம்? கவர்ச்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா அது ஒரு ஈர்ப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த கவர்ச்சிங்கிற வார்த்தைக்கு நீங்க என்ன அர்த்தத்தை புரிஞ்சு அந்த ஸ்பேஸ் விடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தானே எழுப்புறாங்க. நீங்க அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்கிறாரு. நீங்க பத்திரிக்கையாளர் நீங்க மீட் பண்ணுவீங்க, அவருக்குன்னு ஒரு கருத்தை பேசுவாரு. அவர் ஒரு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ரேம் போட்டு அதுல திமுகவை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு நெறியோட இருக்கிறார். என்னுடைய எதிரி திமுக, ஏன்னா அது அதிமுக இக்னோர் பண்ணிட்டு அதிமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அவருடைய ஒரு அரசியல் களத்தை அப்படி அமைச்சிட்டாரு ஒரு ஃப்ரேம் பண்ணி. அதனால திமுக அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனா நீங்க சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன விதமான தகுதி இருக்குது? அது ஏதாவது உங்களுக்கு தகுதி இருக்கா? திமுகவுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கிறோம். அவங்க தீய சக்தி, தூர சக்தி, பார சக்தி, கோர சக்தி, எல்லா சக்தியும் அவங்க வச்சுக்கலாம். இப்போ இவங்க அப்படி பேசுறத மாற்று சக்தின்னு சொல்லும் போது, தூய சக்தின்னு சொல்லும் போது கேட்பாங்கல்ல சார். நீங்க தூய சக்தி மாற்று சக்தினா உங்களை போன்ற குறுக்கு வழியில திமுக அதிமுக அந்த 54 வருட அந்த ஆட்சி பகை, அதை கட்சி பகை, இதெல்லாம் விட்டுட்டு குறுக்கு வழியில போய் நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பிளான் பண்ணீங்களே, அத மாதிரி ஏதாவது இவங்க பண்ணிருக்காங்களா? ரெண்டாவது, ஆட்சியில் ஊழல் செஞ்சு இன்றைக்கு அலங்கோலமா பண்ணிருக்காங்களா? அதுலதான் முக்கியம் இருக்குது. தூய சக்தி தீய சக்தி எல்லாம் அத மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். நீங்க அரசியல் தொடக்கத்துல நான் ஒரே கேள்விதான். ரெண்டாவது, இந்த கூட்டம் அரசு மீட்டிங், அரசுடைய மீட்டிங்கா திருச்சியில் நடந்தது. சரிங்க, அரசு கட்சியினுடைய மீட்டிங். அது 3 இலக்கு வச்சிருக்காரு. ஒன்னு நன்றி மீட்டிங் இல்லங்க, முதலமைச்சரா போய் நன்றி தெரிவிப்பு கூட்டமா நடத்துறாரு. கட்சியினுடைய மீட்டிங் தான் அது. கட்சியினுடைய தான் முதல்ல கட்சி மீட்டிங், அது கட்சி அரேஞ்ச் பண்ணதான். முதல்ல நன்றி தெரிவிக்கிறாரு, ரெண்டாவது திமுக அட்டாக் பண்றாரு, மூணாவது அடுத்த தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த இதை மக்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. 3 ஒரே இலக்க நோட்டி போய்கிட்டு இருக்கிறாரு. இதுல அவர் எங்க தவறு? ஏதாவது ஒரு சில வார்த்தை என்னன்னா, நீங்க சொன்னீங்க அவர் தற்குறினீங்க. இப்போ நீங்க நேத்திக்கு என்ன சொல்றீங்கன்னா,
அவரை வந்து ஒரு 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 ஏதோ படித்தேன், அது ஒரு மோசமான வார்த்தையில வந்து பேசுறாரு. இது என்ன விதமான ஒரு ஒரு அரசியலை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க? இவர் தவறா பேசுறாரா? இல்லைங்க, எனக்கு வாயில வந்துரும் அப்படின்னு சொல்றது, ஒரு முதலமைச்சர் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றதை வந்து யாரு விரும்புவாங்க? அதைத்தான் கேட்குறாங்க. அது வந்து மாத்திக்கிறணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, ஆனா அது தவறுன்னு சொல்றது அளவுக்கு நீங்க என்ன பெரிய புனிதராயிட்டீங்களா? நீங்க ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? எடப்பாடி என்னது ஊர்ந்து போய் ஒரு கவுட்டுக்குள்ள உள்ள பூந்து போனவருன்னு சொன்னார் பொது மேடையில். கவுட்டுக்குள்ளலாம் சொல்லல, ஊர்ந்து போனாருன்னு. இல்ல ஊர்ந்து போய் 2 காலுக்கு இடையில் போனாரு. அது உதயநிதி சொன்னது. அது உதயநிதி சொன்னது. இல்ல 2 பேருமே தான் சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு? எடப்பாடி நீ யாரு போ வா. இவர் 2 பேரும் முதலமைச்சரா இருந்தவங்க தானே. என்ன மரியாதை தரந்தாழ்த்த வார்த்தைகளை உங்க பயன்படுத்திடலாம். பால்டாயில் சொன்னாருங்க, அதெல்லாம் நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம், பேசி சலிச்சிட்டோம். நீங்க தூய சக்தின்னு சொல்லும் போது நீங்க ஏங்க தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு அரசியல் களத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே சக்தி தான், ஒரே சக்தி தான். நீங்க வந்து குள்ள நெறியா இருந்தீங்கன்னா அந்த குள்ள நெறிக்கு குணமும் இவங்களுக்கும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். நீங்க அரசியல் களத்துல எதிரியை எப்படி நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறானா அந்த ஆயுதத்தை எடுக்கலன்னு நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் களத்தை பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் இவருடைய கருத்து. 2வது எடப்பாடியார்கிட்ட சொல்றாரு, எங்க கட்சியை நீங்க காலி பண்றீங்க, உங்களை உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாதா? எடப்பாடி சொன்னதுக்கு இன்னைக்கு பேட்டி கூட சொன்னாரு. அவர் கேட்கிற முதல்ல அவர் எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த முடியுதா? உங்களை மீறி தானே போய் ஓட்டு போட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எடுத்துங்க. சட்டம் ஒழுங்கு நான் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இது சரின்னு சொல்ல, ஆனா அதாவது தெருக்கு நீங்க போதை பொருளை கஞ்சாவை உள்ள விட்டுட்டீங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அவகாசம் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது வேணாமா? 16 நாள்லயே ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஏன் பண்ணல? எங்க போனீங்க? மோடி கிட்ட போய் நீங்க என்ன பவுயமா இருந்து ஆராசா கேட்கிறேன். சரி, அங்க போய் வீரத்தை காட்ட வேண்டியதானு கேக்குறேன். எதுக்கு வீரத்தை காட்டணும்? எதுக்கு உங்க வீரத்தை காட்டி வர்றதையும் நாசம் பண்ணுமா? எதுக்கு வீரத்தை காட்டணும்? வீரத்தை காட்டணும். எதுக்கு வீரத்தை? தமிழ் தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு ஆராசா. சரி, தமிழ் தாய் வாழ்த்து போய் சொல்றாரு, கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு? நீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்காண்டி நீங்க சண்டை போட்டு அதை என்ன சாதிச்சு தமிழ் தாய் வாழ்த்து இந்த பாட மாட்டேன்னு கவர்னர் முடிவு எடுத்துட்டாரா? நீங்க அதனுடைய ரிசல்ட் என்ன? எல்லாம் சண்டை போடுறது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. அதனுடைய ரிசல்ட் என்ன சார்? இவர் கேட்கிறாரு, என்ன இதுக்கு சொல்றாரு. இப்ப என்னமோ அதே இன்னொன்னு சொன்னாரு, என்ன இந்த குர்பானி இதுக்குன்னு. சார் ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அப்படியே மடைமாட்டி கொண்டு போகுது. அந்த தீர்ப்பு பக்ரீத் அன்னைக்கு முதல் நாள் இரவு வருது, 9 மணிக்கு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் வந்து சுகாதாரத்தை முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் தான். அதாவது வந்து கண்ணுக்குட்டிகளையும் பசுவையும் பலியிடக்கூடாதுன்னு இஸ்லாத்திலே சொல்லியிருக்காங்க. 2வது நீங்க ரோட்டுங்கள்ல, இது கமர்ஷியலுக்காக சொன்ன தீர்ப்பு. இது முன்ன காலகாலமா இருக்கக்கூடிய தீர்ப்பு தான். சரி, என்ன இருக்கக்கூடியதான். ரோடுகள்ல மாடு வெட்டுறது, ஆடு வெட்டுறது, அதனால ரத்தத்தை ரோட்ல விடுறது, இது சுகாதாரத்துக்கு கேடான ஒரு விஷயம். இதனால இப்ப வந்து எங்க இதுக்காண்டி எத்தனை பல லட்சம் பேர் இங்க குர்பானி கொடுத்துருக்காங்க சார் தமிழ்நாட்டுல. எத்தனை பேர் மேல வழக்கு? ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா? அப்ப அதுக்கு பயந்துட்டீங்க நீங்க. நான் கேட்கிறேன், திமுக இன்றைக்கு என்ன நிலை எடுத்திருக்காங்க? பெட்ரோல் விலைக்கு எதிர்த்து பேசியிருக்காங்களா? இல்ல இன்றைக்கு இந்த குர்பானி விஷயத்துக்கு எதிர்த்து பேசுறாங்களா? இன்றைக்கு என்ன பிஜேபியோட அப்படியே போயிட்டு இருக்காங்க. பெட்ரோல் விலை எதிர்த்து குர்பானி விலை எதிர்த்து விஜய் பேசியிருக்கிறாரா? எது? பெட்ரோல் விலை எதிர்த்து நீங்க காலங்காலமா பிஜேபி எதிர்க்கிறாளாச்சே. அப்ப உங்களுடைய இது என்னண்டா, அப்படியே பிஜேபி ரூட்டுக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ரூட்டுக்கு நீங்க போறதுக்கு உங்க வழியை தேடிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது குறை இது குறை அதனோட சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், ஆட்சி ரீதியாக இந்த செய்யல, இந்த திட்டங்களை வந்து சரிப்படுத்தல அப்படின்னு சொல்லுங்க, அதை விவாதிப்போம். அதுக்கான நல்லது கெட்டது எல்லாம் பாப்பா எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்பதானே வந்திருக்காங்க. ஒரு பேசுவார், அவரு வீராசம் தொண்டர்களுக்காக பேசுறாரு. அவருடைய ஸ்டைலே அப்படிதான். அந்த ஸ்டைல மாத்தி நீ இப்படிதான் பேசணும்னு நிர்பந்திக்க வேணாங்கிறீங்க. அப்படி நிர்பந்திக்க வேணாம்னு சொல்றீங்க. நிர்பந்தம் இல்ல, நீங்க அசிங்கப்படுத்தி பேசியதை விட ஆராசாவோ ஆர்எஸ் பாரதியை விட அசிங்கமா ஒரு ஆள் பேச முடியுமா?
சரி வரேன். என்ன கொச்சை வார்த்தையில சொல்ல பேசியிருப்பாரு? விரும்புனீங்க ஒரு சின்ன குறுக்கீடு. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. தூய சக்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்க பேசுகிறாங்க, இவரும் பேசுகிறாரு. இது ஒரு பெருசாக எடுத்துக்க முடியுமா? ஆயுதத்தை எடுப்பாங்களோ அந்த ஆயுதம் சொன்னாங்க. ஆமாம், எந்த ஆயத்தை எடுக்கிறாங்களோ அந்த ஆயத்தை நாங்களும் எடுக்கிறோம். அப்போ பெரிய டிஸ்டிங்ஷன் இவங்க 2 பேருக்கு இல்லைங்கிறது அவருடைய இல்லை வாதம். சார், அவர் தூய சக்தி, அவங்க நாங்கள் தீய சக்தின்னு சொல்லலை. அவர் என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ, கத்தி எடுத்தா கத்தி, கொம்பு எடுத்தா கொம்பு, அந்த பாணி. அது களத்துல, ஆனால் அதுக்கு ஆட்சியில வந்து தூய சக்தி அப்படின்னு அவங்க நிலையில போகும்போது ஆட்சியில் தூய சக்தின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் லேட்டாக வந்தாருங்கனால நான் சொன்னதை கேட்கல. ஒரு பெண்ணை வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டுட்டு போய் வன்புணர்வு பண்ணது 2 தமிழ் இவங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள்னு சொல்லி போலீஸ் வழக்கு போட்டிருக்கு. இப்போ இதுக்காக வேண்டி அவங்க இந்த கட்சியை மோசமான கட்சின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இப்படி 2 நிர்வாகிகள் செஞ்சுருக்காங்க போது முதலமைச்சர்லேருந்து ஏன் கண்டம்னேஷன் வரல? ஏன் அவங்களை கட்சியிலிருந்து எடுத்தாங்க? ஏங்க இது முதலமைச்சர் கண்டம் பண்ண வேண்டாமா? கண்டம்ல சார், நடவடிக்கை எடுத்தாச்சு சார். ஒரே 10 செகண்ட் ஒரே ஒரு அவர் சொல்றாரு, கைக்கு ஒரு மதம், தலைக்கு ஒரு மதம், பேருக்கு முத்து என்னது அவர் பேர் ஜோசப் விஜய் எனும் அதுக்கு ஒரு மதம். இது என்ன விதமான அரசியல்? இதெல்லாம் இந்த தமிழ்நாடு, நீங்க ஒரு திராவிட இயக்கத்துல வந்தவங்க இப்படி எல்லாம் பேசுறது இதெல்லாம் சரிதானா? முறைதானா? சிந்திக்க வேணாமா?